என் பேர் வந்து ஸ்டெஃபி. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் முதல்வன் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ நான் முதல்வன் ட்ரெயினர் தான் நான். ஐம் ஸோ ப்ரவுட் தட் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் குளோபல் மெடிக்கல் கோடிங் வந்தேன்னா, நான் முதல்வன் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் காலேஜஸில் நான் போய் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இல்லை, என்ன படிக்கணும். நிறைய பேர் வந்து நர்சிங் முடிச்சிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் கிராஜுவேஷன் பண்ணுறாங்க, அடுத்து என்ன படிக்கணும் அவங்களுக்கு தெரியல. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு குளோபல் மெடிக்கல் அகாடமி பற்றி பார்த்தேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்கொயரி பண்ணுறதுக்காக நான் போனேன். அங்கே போய் சாரோடைய ஸ்பீச்சில் வந்து நானே அங்கே என்ரோல் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. நான் போனப்ப ஆக்சுவலாக சார் வந்து சும்மா உட்காந்துடல. சார் வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்கு, இன்னும் ஃபியூச்சராக என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, இதெல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எனக்கும் காமிச்சாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கான்வர்ஸ் பண்ணியிருப்போம். 15 மினிட்ஸும் எனக்குள்ள அவங்க கொடுத்த நாலேஜை பேஸ் பண்ணி தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் போர்டில் எழுதி போட்டேன். கான்டாக்ட் நம்பரும் நம்ம அகாடமியோட அட்ரஸும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஹாய் சொல்லிடுங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடினாங்க, அவங்களாம் தான் என்னோட பிள்ளைங்க. அண்ட் உள்ள நான் வந்த பிறகு ஆக்சுவலாக நான் எளியாக தான் வந்தேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்தேன். நான் இது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் படிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 1 மந்த் படித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கூல் தோத்துரும், அந்த அளவுக்கு ட்ரைனிங். ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. ஒரு பாடியில என்ன இருக்குன்னு இப்போ என்னை உட்கார வச்சு கேட்டால் அப்படியே சொல்லிடுவேன். ஆனால் நான் ஒரு நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் லைஃப் ஸ்டூடெண்ட்டாக உள்ள வரவங்களுக்கு மெயினாக நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறு, உங்க உடம்புல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் இங்கே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபீஸ். நான் பார்த்த வரைக்கும் இங்கே தான் கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ட் ஆல்சோ சார் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து பார்ட் பண்ணி நம்ம பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஜெனி மேம், சச் அ வண்டர்ஃபுல் ஹெச்ஆர் ஹியர். ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் அண்ட் ஹோல் டீம். ஜெனி மேம் வந்து சொன்னோன்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. கிளாஸ்ல வந்து காத்து வரலனா கூட மேம் வந்து அதை வந்து பார்த்துருவாங்க. அதே மாதிரி நம்ம உட்கார்றதுக்கு சேர் இருக்கா, everything she takes control. And also the whole trainer team, I would like to mention especially Iksha ma'am, Sabanisha ma'am, இன்னும் எல்லா மேம்ஸும் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அவங்களோட பெஸ்ட் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும் போதும் எது இன்டர்வியூ கொஸ்டின்றது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. And most importantly, everybody in our batch got placement in Pro 1. உள்ள வரும்போது Pro 1ல வேலை கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம் சார் சொன்னாரு. நான் ப்ரௌடா சொல்றேன் சார், நாங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது காரணம் நீங்க எல்லாரும் தான். ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ மேட் அஸ் ஒர்த்தி. அண்ட் ஆல்சோ வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பத்தி நான் சொல்லணும். அங்க என்ன கேட்பாங்க, அங்க எப்படி பதில் சொல்லணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், எப்படி நாக் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து தே வில் டீச் யூ. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அந்த ஹாப்பினஸ்க்காக நான் சும்மா புகழலை. எனக்கு வேலையே கிடைக்கிறதுனால நான் கண்டிப்பா இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வேலைக்காக நான் இங்க வந்து படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கல. ஆக்சுவலி வேலையே கிடைக்கிறனாலும் இங்க கிடைக்கிற இன்புட்ஸ் மூலமா எங்க போனாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். அதை தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ வரைக்கும் யாருக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, படிச்சுட்டு தான் இருக்கீங்கன்னா நான் சொல்றேன், ஒர்க் ஹார்ட். ஏன்னா உங்களால தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களால கிடையாது. ஆனா அவங்க they will help you. இன்புட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பி ட்ரூத்ஃபுல் டு த அகாடமி. நான் அதை இன்னொரு தடவை சொல்லணும்னு நினைக்கிறேன். Jeremiah 29:11 in Bible says, God has a plan for us. It is not for destruction but for future hope. ஸோ லைஃப்ல ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ஹோப் இருக்கு. அதை காட் கொடுக்குறாங்க. காட் நம்மளோட ட்ரைனர்ஸ் மூலமா, நம்மளோட சார் மூலமா அதை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ, எஸ்பெஷலி டு மை ஸ்டூடெண்ட்ஸ்.